ஜனாதிபதி தேர்தல் என்பது தமிழ் மக்களுக்குரியது அல்ல. அது சிங்கள தேசத்தினுடைய ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற தேர்தல். அந்த தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பது விடுதலை புலிகளுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தல்களையும் அதனை பின்பற்றி வருகின்றது. தமிழ் விடுதலை புலிகளுக்கு பிற்பாடு அந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது தமிழ் மக்களுக்குரியது அல்ல. அது சிங்கள தேசத்தினுடைய ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற தேர்தல். அந்த தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பது விடுதலை புலிகளுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தல்களையும் அதனை பின்பற்றி வருகின்றது. அதற்கான பிரதான காரணம், தெற்கில் இருக்கின்ற எந்த தலைவர்களும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பில் ஒரு நேர்மையாக செயற்படுவதில்லை. தொடர்ச்சியாக சிங்கள மக்களிடம் வாக்குகளை பெறுவதற்காக வடக்கில் இனவாதத்தை விதைத்துக் கொண்டு தெற்கில் சிங்கள மக்களை திருப்திப்படுத்தி வாக்குகளை பெற்று வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியை தர முடியாது. இது யதார்த்தம். இதுதான் நீண்டகால வரலாறு. ஆகவே ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் முற்று முழுதாக புறக்கணிக்க வேண்டும். தெற்கில் இருந்து வருகின்ற ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய தமிழ் மக்கள் தொடர்பான அரசியல் நிலைப்பாடு. ஆகவே அந்த ஒரு இறங்கு வரிசையில் இருக்கின்ற அந்த அரசியல் நிலைப்பாடுகளுடைய வருகின்ற ஜனாதிபதி வேட்பாளர்களுடன் தமிழ் மக்கள் எந்த பேரம் பேசலையும் செய்ய முடியாது என்பதும் வரலாற்று ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். ஆகவே தமிழ் மக்கள் இந்த தேர்தலை முற்று முழுதாக புறக்கணிக்க வேண்டும். அதே நேரம் பொது வேட்பாளர் விவகாரம் தொடர்பிலும் தமிழ் மக்கள் மத்தியில் மிக தீவிரமாக அந்த விடயம் தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த பொது வேட்பாளர் என்பதும் தமிழ் மக்கள் தாங்களாகவே விரும்பி இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை ஏற்கின்ற அல்லது ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை உரிய ஜனாதிபதியை ஏற்று நாங்களும் இந்த எங்களுடைய அரசியல் தீர்வுகளை எல்லாத்தையும் கைவிட்டு சிங்கள மக்களுடன் சிங்கள தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் பங்காளிகள் ஆகிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை காட்டுவதற்காகவும் இரண்டாவது இருப்பு வாக்கை தெற்கினுடைய ஒரு தலைவருக்கு பெற்றுக் கொடுப்பதற்காகவும் தான் இந்த பொது வேட்பாளர் விவகாரம் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு சூடு பிடிக்கப்பட வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த சதி செயல்களை தமிழ் மக்கள் புரிந்து கொண்டு இந்த பொது வேட்பாளர் விவகாரத்தையும் முற்றுமுழுதாக புறக்கணிக்க வேண்டும். தமிழ் மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதனால் மாத்திரம்தான் சிங்கள தலைவர்களுக்கும் சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியை சொல்ல முடியும். தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுகளை, அரசியல் அபிலாஷைகளை நிவர்த்தி செய்யாமல் எந்த சிங்கள தலைவரும் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற முடியாது என்கின்ற ஒரு கருத்தை இந்த தேர்தல் மூலமாக தமிழ் மக்கள் பகிரங்கப்படுத்த வேண்டும்.